ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான முட்டை பொடி மாஸ் கிரேவி எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். இது ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்பாத்திக்கு தோசைக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ரைஸ்க்கும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான முட்டை பொடி மாஸ் கிரேவி எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் பாரிஸ் ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. முட்டை பொடி மாஸ் கிரேவி பண்ணுறதுக்கு 5 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். 5 முட்டையை வந்து நல்லா உடைச்சி ஊற்றிக்கிங்க. உங்களுக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ நீங்கள் உங்கள் இஷ்டம் போட்டுக்கலாம். 5 முட்டையில் தாராளமாக 3 பேர் வந்து சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கோங்க. உப்பும் போட்டு நல்லா விஸ்கில் அடித்து விட்டுக்கலாம். முட்டை பொடி மாஸ் கிரேவி பண்ணுறதுக்கு பேன் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு அன்னாச்சி பூ போட்டுக்கலாம். ஒரு பிரியாணி இலையும் போட்டுக்கோங்க. 2 கிராம் போட்டுக்கோங்க. ரொம்ப மசாலா தேவைப்படாது. அடுத்து பொடியாக நறுக்கின 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. எந்த அளவுக்கு வெங்காயம் கோல்டன் கலரில் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து முட்டை பொடி மாஸ் கிரேவி வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. ரொம்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும்னு அவசியம் கிடையாது. பழுத்த தக்காளியாக 2 தக்காளி மிக்ஸி ஜாரில் அரைச்சி ஊற்றிக்கோங்க. ரொம்பவும் தக்காளி தேவைப்படாது. தக்காளியும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனை போட்டதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம போட்டிருக்குது மிளகுத்தூளும் பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான். மிளகாய் தூள் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இதுவே நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவும் அதிகமான மசாலா தேவைப்படாது. கொஞ்சமாக எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டிங்கன்னாவே போதும். ரொம்ப போட்டிங்கன்னா டேஸ்ட்டு போயிடும். நான் சொன்ன அளவுகளோட கரெக்டாக போடுங்க, சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக முட்டை மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா வாசனை போனதும் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்படியே 5 நிமிஷம் அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. மசாலா வாசனை போகட்டும். இந்த மசாலா ஒரு பக்கம் மசாலா வாசனை கொதிக்கிற வரைக்கும் கொதிக்கட்டும். பேன் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கிற முட்டையை ஊற்றிக்கலாம். முட்டையை ஊற்றிட்டு உடனே கிளறி கொடுக்காதீங்க. ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. பபிள்ஸாக வரும். அப்போ வந்து நம்ம கிளறி கொடுத்துக்கலாம். அப்போ தான் முட்டை வந்து நல்லா பீஸாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போது நல்லா பபிள்ஸாக வருது. இப்போ ஓரெல்லாம் பாருங்கள், நல்லா பொங்கி பபிள்ஸாக இருக்குது. அவ்வளோதாங்க. இப்போது கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி மசாலாவில் நம்ம மிளகுத்தூள் போட்டிருக்கோம். அதனால் இப்போ பார்த்து கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் மட்டும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப பொடி மாஸ் மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்காதீங்க. கொஞ்சம் நல்லா உதிரியாக அப்படியே முட்டை இருக்கணும். அதனால் ரொம்பவும் கிளறி கொடுக்க வேண்டாம். நல்லா ஒரு சாஃப்டாக ஸ்மூத்தாக நீங்கள் கிளறி கொடுங்க. அப்போ நல்ல பீஸாக முட்டை பீஸ் வந்து கிடைக்கும். முட்டை பொடி மாஸ் கிரேவியும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா முட்டை பொடி மாஸ் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், மசாலா நல்லா கொதிச்சு மசாலா வாசனை எல்லாம் போயிடுச்சு. அவ்வளோதாங்க. 1 நிமிஷம் வந்து நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பொரித்து வச்சுருக்கிற முட்டை பொடி மாஸை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. நல்லா இந்த முட்டையில் போய் மசாலா பிடிக்கிற அளவுக்கு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா உப்பு காரமாக இருக்கும். உப்பு உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். காரம் பத்தலைன்னா கொஞ்சமாக பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. 1 நிமிஷம் மட்டும் நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு கிளறி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. சூப்பராக நல்லா மணக்க முட்டை பொடி மாஸ் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நல்ல உப்பு காரெல்லாம் பிடிச்சி இப்போ வாங்க இந்த முட்டை பொடி மாஸ் கிரேவியை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.
நல்லா மணக்க மணக்க கம கமன்னு இருக்குங்க. கண்டிப்பாக இதே போல் செஞ்சு பாருங்கள். சப்பாத்திக்கு தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி தோசைக்கு தாங்க ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்ல சூப்பராக இருந்தது. நீங்கள் சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம், ரொம்ப அருமையாக இருக்கும். சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். இதே போல் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.